வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் நினைவிழப்பு பற்றி பேசப் போகிறோம். இது சில கொள்கைகளில் ஆ நாம் காணக்கூடியது. ஒவ்வொரு வீடியோவிலும் நான் எப்போதும் சொல்வது போல, நீங்கள் நோயை புரிந்து கொண்டால், அதன் சிகிச்சையையும் புரிந்து கொள்வீர்கள். அதை சிகிச்சை செய்வது எளிதாகிவிடும். எனவே நாம் பைலேசிஸ் எப்படி என்று ஏற்படுகிறது என்பதிலிருந்து தொடங்குவோம். அப்படியென்றால் நாம் பைலேசிஸ் பற்றி பேசும்போது, அதற்கான மிகப்பெரிய காரணம் மூளை பக்கவாதம் அல்லது மூளையில் ஏதேனும் ஒரு வகையான சேதம் ஏற்படுவது. இப்போது மூளைக்கு சேதம் எப்படி ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். அதிகபட்ச நோயாளிகள் பைலேசிஸ் உள்ளவர்களின் மூளையில் இரத்த ஓட்டம் குறையவோ அல்லது மூளையின் உள்ளே ஏதேனும் வெடிக்கவோ செய்யும். இதனால் மூளையின் உள் பகுதிகள் சேதமடையும். மேலும் மூளை அதன் செயல்பாட்டை நிறுத்திவிடும். அது உங்கள் கையை இயக்குவது, கால்களை இயக்குவது, பேசுவது, பொருட்களை புரிந்து கொள்வது அல்லது உங்கள் உணர்ச்சிகள் ஆகியவை எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் கெடக்கத் தொடங்குகின்றன. அப்படியென்றால் ஒரு நோயாளிக்கு நினைவிழப்பு ஏற்படுகிறதென்றால் நினைவக மையத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அல்லது நினைவகத்தின் தகவல் வருவதும் செல்லுவதும் பாதையில் ஏதேனும் இடத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். இதனால் நோயாளியின் நினைவகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போது நமது நினைவகம் 2 வகையாக இருக்கும். ஒன்று குறுகிய கால நினைவகம். அதாவது காலை உணவிற்கு என்ன சாப்பிட்டோம்? யார் வந்தார்கள்? குறுகிய கால நினைவகம். பள்ளியில் என்ன படித்தோம்? கல்லூரிக்கு சென்றோம். கல்லூரியில் நண்பர்கள் யார் யார் இருந்தார்கள்? என் திருமணம் நடந்ததா? இல்லையா? இவையெல்லாம் நீண்ட கால நினைவகமாகும். சரி, இது மிகவும் நீண்ட காலமாக இருக்கும். மற்றும் எது நடந்ததோ அது குறுகிய கால நினைவகத்தில் இருக்கும். ஆனால் அவை நீண்ட கால நினைவகமாக மாறும். கடந்த வாரம் நடந்த நிகழ்வுகள் போன்றவை. திங்கட்கிழமை நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் என்று உங்களுக்கு நினைவிருக்காது. ஆனால் இன்று என்ன சாப்பிட்டீர்கள் என்று நினைவிருக்கும். ஆனால் திங்கட்கிழமை பிறந்த நாள் இருந்தது என்று நினைவிருக்கிறதா? அந்த பிறந்தநாள் நாளில் நாங்கள் சிறப்பு உணவு செய்தோம். அதில் நாங்கள் அல்வா பூரி சாப்பிட்டோம். அது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நினைவிருக்கலாம். ஏனெனில் அது ஏதோ ஒரு விஷயத்துடன் இணைந்திருந்தது. அப்படியானால் ஆண்டு விழா நாளில் நீங்கள் என்ன சிறப்பு செய்தீர்கள் என்று உங்களுக்கு நேரம் நினைவிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு என்ன சாப்பிட்டீர்கள் என்று உங்களுக்கு நினைவிருக்காது. எனவே முதலில் நீங்கள் இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். குறுகிய கால நினைவிழப்பு அல்லது நீண்டகால நினைவிழப்பு ஏற்படுகிறதா என்று. மற்றும் 99.99% நோயாளிகளில் குறுகிய கால நினைவிழப்பு காணப்படுகிறது. அதாவது நினைவிழப்பு இருந்தால் அது குறுகிய காலமாக இருக்கும். எனவே இதை நாங்கள் காணலாம். இப்பொழுது குறுகிய கால நினைவிழப்பு ஏற்படுகிறதானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நினைவுகளை உருவாக்கும் அமைப்பில் வேலை செய்ய வேண்டும். ஏனெனில் உருவான நினைவுகள் உருவாகிவிட்டன. உருவாகாததை நாம் உருவாக்க வேண்டும். நினைவுகளை உருவாக்குவதற்கான அமைப்பு, அதாவது மூளை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இப்போது நம்முடைய நோயின் பயணத்தில் கொஞ்சம் பின் செல்ல வேண்டும். அந்த நாள் உங்களுக்கு முதலில் ஏற்பட்ட நாள். அந்த நாளை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் நடக்க முடியல, பேச முடியல. அடுத்த 6 மாதங்களில் உங்களுக்குள் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டது. நடக்க ஆரம்பித்தீர்கள், பேச ஆரம்பித்தீர்கள். நீங்கள் நடக்க ஆரம்பித்தீர்கள், பேச ஆரம்பித்தீர்கள் அல்லது இல்லை, அவை வர ஆரம்பித்தன. மக்களை அடையாளம் காண ஆரம்பித்தீர்கள். அது ஏன் நடந்தது? அது ஒரு சிறிய காரணத்தால் நடந்தது. அடிந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி இரத்தம் செல்லவில்லை. அந்த பகுதி இறந்துவிட்டது. ஆனால் அதற்கு பிறகும் 6 மாதங்களில் பிளாஸ்டிசிட்டி காரணமாக முன்னேற்றம் ஏற்பட்டது. இப்போது பிரச்சனை என்னவென்றால், நோயாளியின் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி இது 6 மாதங்களுக்கு பிறகு நிற்கிறது. அதனால் முதல் 6 மாதங்களுக்கு யாராலும் உங்களை பெற முடியாது. உங்களுக்குள் முன்னேற்றம் தெரியும். மருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். அரே, மிகச்சிறந்த நிம்மதி கிடைக்கிறது. என் கை இயங்கத் தொடங்கிவிட்டது. இந்த மருத்துவர் நல்லவர். நீங்கள் ஏதாவது உதவி பாருங்கள். நான் அதை செய்தேன். சந்தேகமில்லை. நீங்கள் எந்த கோவிலுக்குச் சென்றாலும், எந்த பாபாவை சந்தித்தாலும் அவரின் கையிலும் முன்னேற்றம் தெரியும். நிம்மதி என்றால் அது தானாகவே செயல்படுகிறது. சிக்கல் 6 மாதங்கள் முடிந்த பிறகு வருகிறது. ஏனெனில் இந்த எல்லா விஷயங்களும் முதலில் வேலை செய்தவை குறைவாக ஆகிவிடுகின்றன. மூடப்பட்டுள்ளது. அது முழுமையாக சரியாகவில்லை. நீங்கள் நடக்க முடியவில்லை. முழுமையாக இயங்க முடியவில்லை. பேச முடியவில்லை. இப்போது சரியாகவும் இல்லை.
6 மாதங்கள் முடிந்துவிட்டன. இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முள் முன்னேற்றம் தொடங்க வேண்டும். இந்த விஷயம் புரிந்தது. உங்களுக்கு இப்போது நீங்கள் முன்னேற்றம் இல்லாத நிலைக்கு சிக்கியிருந்தால், எதையும் செய்தாலும் முன்னேற்றம் இல்லாதால், நாம் மீண்டும் அடிப்படைகளுக்கு செல்ல வேண்டும். நாம் நியூரோபிளாஸ்டிசிட்டியை மீண்டும் இயக்க வேண்டும். மூளை அதன் உள்ளே முன்னேற்றத்தை கொண்டு வரத் தொடங்கும்போது, நமக்கு மீட்பு காணப்படும். இப்ப கேள்வி எழுகிறது, நியூரோபிளாஸ்டிசிட்டி பத்தி நாம் பேசுறோம். இது எந்த நிலையிலும் தொடங்க முடியுமா? அல்லது முடியாதா? அதற்கான பதில் என்னவென்றால், நியூரோபிளாஸ்டிசிட்டியின் வேகத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும். நியூரோபிளாஸ்டிசிட்டி எப்போதும் நமது மூளையில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். நாம் எப்போது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளத் தொடங்குகிறோமோ, அதாவது எனக்கு கணிதம் பலவீனமாக இருந்தால், நான் கணிதம் படிக்கத் தொடங்கினால், என் மூளை கணிதத்திற்கு ஏற்ப மாறும். இந்த செயல்முறையை மாற்ற நியூரோபிளாஸ்டிசிட்டி தேவைப்படும். அதனால நான் கற்றுக்கொள்ள முயற்சிக்கும்போது, நான் நியூரோபிளாஸ்டிசிட்டி செய்கிறேன். எனக்கு அந்த வேகத்தில தான் பிரச்சனை. அது மெதுவாக இருக்கிறது. எனக்கு வேகம் வேண்டும். சூப்பர் ஃபாஸ்ட். அதனால நாம எந்த ஒரு நோயாளிக்கும் சிகிச்சை அளிக்கத் தொடங்கும்போது, நாம வெறும் வேலை செய்கிறோம். மூளையில் உள்ள நியூரோபிளாஸ்டிசிட்டி தொடங்க வேண்டும். இப்போது மூளையின் உள்ளே நியூரோபிளாஸ்டிசிட்டி சூழலை உருவாக்கிய பிறகு அதில் மேம்பாடு தொடங்கியுள்ளது. அப்படியானால் நான் அவனை என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டு நான் உடற்பயிற்சி செய்யவில்லை என்று நான் சொன்னால், அல்லது நான் என் உடலின் இயக்கங்களை செய்து என் மூளைக்கு சரியாக என்ன செய்ய வேண்டும், எங்கு மேம்பாடு கொண்டு வர வேண்டும் என்பதை சொல்லவில்லை என்றால் என் மூளை வேறு ஏதோ சரி செய்துவிடும். சரி, அப்படியானால் நாம் என்ன செய்வோம்? மூளையில் நியூரோ ஏற்பட்டால் நாம் தோல்வி அடையும் பாடத்தை படிக்கத் தொடங்குவோம். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், என் கை இயங்கவில்லை, என் கால் இயங்கவில்லை. நான் இந்த காலின் இயக்கத்தை சுயமாகச் செய்ய முயற்சிப்பேன். ஏனெனில் நோயாளிக்கு பெல்சிஸ் ஏற்பட்டால் 2 வகையான இயக்கப் பயிற்சிகளை நாம் செய்ய முடியும். ஒன்று செயலில், மற்றொன்று நீங்கள் மற்றொரு கையை எடுத்துக்கொண்டு இதைச் செய்துவிட்டீர்கள். இது பாசிவ் பயிற்சி. ஏனெனில் ஏன் இந்த கையே வேலை செய்தது. இந்த கையை நான் இதை பண்ணினால், இது பாசிவ் பயிற்சி என்று ஏதாவது ஒரு பிசியோதெரபிஸ்ட் அல்லது வீட்ல யாராவது இதை செய்கிறார்கள் என்றால், அது பாசிவ் பயிற்சி. ஆனால் நான் இந்த கையை பக்கவாதம் ஏற்பட்ட கையை நான் முயற்சி செய்து மீண்டும் கொண்டு வந்தால், பிறகு கீழே விழுந்து விட்டது. படத்துல நான் முயற்சி பண்றேன். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. இது ஆக்டிவ் பயிற்சி. ஆக்டிவ் பயிற்சியை தேர்வு செய்ய வேண்டும். நமக்கு பயிற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு இவ்வளவுதான் எழுந்திருக்கிறது மற்றும் நான் முயற்சி செய்கிறேன். மெதுவாக என்ன ஆகும் என்றால், நான் எவ்வளவு இயக்கம் செய்கிறேனோ, அது மேலும் மேலே மற்றும் நல்ல முறையில் எழுந்து தொடங்கும். அதுதான் நமக்கு வேண்டும். அதுதான் மூளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகையால் நமக்கு ஆக்டிவ் பயிற்சியை தேர்வு செய்து நியூரோபிளாஸ்டிசிட்டியை இயக்கி உணவு குறிப்பை நல்ல முறையில் வைத்துக்கொண்டு வேகமாக மீட்பு செய்ய வேண்டும். இப்போது நான் விரும்புகிறேன், நீங்கள் சில பழைய நோயாளிகளை சந்திக்க வேண்டும். அவர்களின் நேர்காணல்களை கேளுங்கள். ஏனெனில் இது 1 இல்லை, 2 இல்லை, பல சி நோயாளிகள் தங்கள் பழைய பக்கவாதத்தை வென்றுள்ளனர். மற்றும் நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நீங்கள் இதை கற்றுக்கொண்ட நாளில் நீங்கள் மீண்டும் முந்தையதைப் போலவே சிறப்பாக இருப்பீர்கள். ஆகையால் நான் நம்புகிறேன், இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய புரிந்து கொண்டீர்கள். இருந்தாலும் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், ஏதேனும் கேட்க விரும்பினால், என்னை நேரில் வந்து சந்திக்கலாம். டாக்டரின் முழு குழுவும் உள்ளது. நீங்கள் அவர்களுடன் பேசலாம். இதனுடன் உங்கள் கண்கள் குணமாகும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம். நீங்கள்